ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கார்த்திகாவும் நம்ம சேரனும் ஒன்று சேர்ந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. இங்கே நம்ம நிலா சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க 3 பேரையும் பேசி ஒரு வழியாக கார்த்திகா அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே நிலா தட்டும் கைமா நிற்கிறத பார்த்ததுமே கார்த்திகா அவங்க அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இவ ஒத்தால பொண்ணு கேட்டுட்டு போனா, இப்போ என்னடனா குடும்பத்தவே கூட்டிகிட்டு தட்டு வரிசையோட பொண்ணு கேட்க வராளா? இவளுக்கு திமிர் அதிகம்தான். ஏய், எதுக்காகடி வந்திருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு கேட்டு தான் வந்திருக்கோம். சேரன் அண்ணனுக்கு உங்கள் பொண்ணை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, அந்த மொகரக்கட்டைக்கு ஏன் பொண்ணு கேட்குதா? ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க. உங்கள் மொகரக்கட்டைங்களுக்கு தட்டு வரிசை ஒன்று கேடு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கையில் இருந்த தட்டு வரிசை, அதாவது அந்த பழம் எல்லாத்தையுமே தட்டோடு தூக்கி விசிறிடுறாங்க. எங்கள் பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அண்ணி, நான் அப்போவே சொன்னேன், கேட்டிங்களா நீங்கள்? இந்த குடும்பமே சரியில்லை அண்ணி. இவங்க கூட நம்ம சம்மந்தம் வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேரன் அண்ணனுக்கு வாழ்க்கை நல்லாவே இருக்காதுன்னு அண்ணி. அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம். நீங்கள் தான் நாங்கள் எவ்வளோ சொல்லியும் கேட்காம இவங்கள பற்றி தெரியாமல் கூட்டிகிட்டு வந்தீங்க. இவங்களோட மதிப்பு மரியாதை என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே பாருங்கள் நீ, வாங்க நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நிலா இரு பாண்டியா, கோவப்படாத, நம்ம பொறுமையாக தான் பேசணும். சேரன் அண்ணனும் கார்த்திகாவும் ஒன்று சேரணும். அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. நம்ம அவங்கள சேர்த்து வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. உடனே கார்த்திகா அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடி நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? ஏன் பொண்ணும் அவனும் லவ் பண்ணுறாங்களா? அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த சேரன் பையனா என்னென்னமோ சொல்லி என் பொண்ணு மனசை மாற்றி வச்சுருக்கான். அப்பவும் என் பொண்ணு இந்த வீட்டு படியை தாண்டி வராளா பற்றியா? நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்கள தான் அவள் கல்யாணம் பண்ணிப்பா. இங்கே பாருங்கள், ஒழுங்காக பிரச்சனை பண்ணாமல் போயிடுங்க, இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் குடும்பத்தவே கூண்டில் தூக்கி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்த்திகா அவங்க அம்மா பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. நிலா இங்கே பாருங்கள், நான் சொல்கிற வரையும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் பொண்ணோட சந்தோஷமே மொத்தமே சேரன் அண்ணன் தான். சேரன் அண்ணன் கூட வாழ்கிறது மட்டும்தான் உங்கள் பொண்ணுக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அவளுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படிங்க நல்லாயிருக்கும்? அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா? சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்து அவங்களுக்கு எல்லாத்தையுமே பண்ணியிருப்பீங்க. இப்போது அவங்களோட வாழ்க்கை நல்லா இருந்தால் தானே, அவங்க சந்தோஷமாக இருந்தால் தானே அதை பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏங்க இதை புரிஞ்சுக்காமே பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு வார்த்தை இந்த கல்யாணத்தில், அதாவது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா கல்யாண ஏற்பாடு, அதில் விருப்பம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நீங்கள் கார்த்திகாவை கேட்டிங்களா? கேட்காம உங்கள் விருப்பப்படி பண்ணுறது ரொம்ப தப்புங்க. மனசும் ஒத்து போனாதாங்க அதாவது வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிட்டு கல்யாணம் பண்ணுறதுல மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்படி பிடிக்காமல் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கார்த்திகா அவங்க அம்மாவோ, இங்கே பாருடி, எனக்கு அட்வைஸ் பண்ணணும்லாம் நினைக்காத. எங்களுக்கு தெரியும் எங்கள் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்ட்டு. போயும் கேவலம் அந்த சேரன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க சொல்கிறியா? என் பொண்ணு அந்த குடும்பத்துக்கிட்ட கஷ்டப்படணுமா? வேண்டவே வேண்டாம். ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிடுங்க, இல்லை உடனே நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. நீ உன் அப்பா அம்மாவை காயப்படுத்திட்டு உங்கள் அப்பா அம்மா பேச்சை மீறி தானே இந்த சோழ மையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த. ஓடி வந்தவ தானே நீ, ஓடுகாலி தானே. உனக்கு என்னடி தெரியும் அப்பா அம்மாவோட அதாவது அப்பா அம்மாவோட மைண்ட் செட் என்னன்னு உனக்கு என்னடி தெரியும்? நாங்கள் பெற்று வளர்த்தவங்க, எப்படி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தணுன்ட்டு எங்களுக்கு எல்லாமே தெரியும். நீ உங்கள் குடும்பத்தவே தூக்கி போட்டுட்டு அவங்க வயிற்றில் மண்ணை வாரி போட்டுட்டு வந்துட்டேன். உனக்கெல்லாம் எங்களோட பாசம் என்னன்னு உனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவையுமே ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. இங்கே சோழன் இங்கே பாருங்கள் நிலா, நான் முன்னாடியே சொன்னேன்,
எங்களுக்காக நீங்கள் தேவையில்லாமல் அசிங்கப்பட தேவையில்லை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியாது. இந்த கார்த்திகா உண்மையாகவே அண்ணனை லவ் பண்ணியிருந்தா அவங்க எல்லாரையும் எதிர்த்துட்டு அண்ணன்கிட்டேக்கு வரட்டும். அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். கார்த்திகா பாட்டுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி அவங்க அப்பா அம்மா முன்னாடி நல்ல பேர் எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கணுமா? அவங்களுக்கு சேர அண்ணன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா அவங்க வரட்டும். அப்படி இல்லை இதுதான் கெதின்னா அவங்க எப்படி ஒன்று பண்ணிட்டு போட்டோம். இங்கே பாருங்க நிலா, நம்ம போயிடுவோம் வாங்க, தேவையில்லாமல் நீங்கள் அசிங்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழனுமே சொல்கிறாங்க. பல்லவனுமே ஆமாங்க அண்ணி, உங்களோட திருப்திக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் பொண்ணு கேட்குறதுக்காக வந்தோம். ஆனால் அத்தை பார்த்தீங்களா எப்படியெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. வேண்டாம் அண்ணி, நம்ம போவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திகா அவங்க அம்மா இருந்துட்டு என்னடா அத்தை இத்தன்னு சொல்லிட்டு உறவு கொண்டாடுற, உங்கள் உறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தானே நாங்கள் தள்ளி நின்றுக்கிட்டு இருக்கோம். கொலகார கும்பல் கூட என் பொண்ணை அனுப்பி வச்சேன் அப்படின்னா அவள் வாழ்க்கை எப்படிடா நல்லா இருக்கும்? உங்கள் கூட இருந்தா உங்கள் கூட வாழ்ந்தா அம்புடுதான் என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போயிடும். என் பொண்ணை நான் பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமும் பண்ணியாச்சு. ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் தான் தெரியும்ல என் பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னுட்டு. இன்னும் கல்யாணம் மட்டும்தான் பாதி தான். இப்போ பாதி அவளுக்கு கல்யாணம் ஆன மாதிரி, கல்யாணம் மட்டும்தான், தாலி மட்டும்தான் அவள் கழுத்தில் ஏறணும். மற்றபடி அவள் வேற ஒருத்தன் பொண்டாட்டி. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வந்து பொண்ணு கேட்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது சூடு சொரணை ஏதாவது இருக்கா? ஓ, அது போய் எப்படி உங்களுக்கு இருக்க போகுது? நீங்கள் தான் துப்பு கெட்ட குடும்பமே. அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு கூட வந்து தங்காது. ஏதோ இந்த பொண்ணு வந்து அங்கே தங்கிக்கிட்டு இருக்கு. என்ன மயக்கி என்ன சொல்லி அந்த பொண்ணு இங்கே இருக்க வைக்கிறீங்கன்னு தெரியல. இதுவும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. உங்கள் குடும்பத்தில் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பொண்ணு தலையில் மண்ணை வாரி போட்டுக்க சொல்கிறீங்களா? ஒழுங்காக கிளம்பிடுங்க. நான் கோவப்படாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப பொறுமையாகவும் பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. எதுவும் தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்று தான் நான் பார்க்குறேன். இல்லை இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம்னு கத்துறாங்க. உடனே நிலா வந்து இங்கே பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்னை அவமானப்படுத்துங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கார்த்திகா மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கேளுங்க. அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே கார்த்திகா அவங்க அம்மா இருந்துட்டு என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுக்கணும்னு நினைப்பேனா? என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். அவள் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு பையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காரு. மொத்தமே எங்ககிட்ட இருக்கிற மொத்தமும் அவளுக்கு மட்டும்தான். எங்களுக்கு இருக்கிறது ஒத்த பொண்ணு. அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளுக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி போன இடத்துல அவள் சந்தோஷமாகவும் வசதியாகவும் வாழணுன்ட்டு எங்களுக்கு ஆசை இருக்காதா? போய் அந்த சேரம் பையனுக்கு கூலி வேலை செய்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணு எப்படி நல்லா இருப்பா? அது மட்டும் இல்லாமல் அது கொலைக்கார குடும்பம். அந்த குடும்பத்தில் நீ இருக்கிறதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் நீ தைரியமாக தான் அங்கே இருக்க. உன் நிலைமை எப்படியோ விடு. என் பொண்ணெல்லாம் அந்த குழியில் பாதாள குழியில் தள்ளி விடணுன்ட்டு எனக்கு அவசியமே கிடையாது. தெரிஞ்சே நான் அப்படி ஒரு தப்பு பண்ணுவேன்னா? என் பொண்ணுக்கு நாங்கள் பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளை கூட தான் கல்யாணம் நடக்கும். உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஒழுங்காக இங்கேங்கிறது கிளம்பிடுங்க. நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கார்த்திகாவோட அப்பா வராங்க. கார்த்திகாவோட அப்பா நிலாவையும் சோழன் நம்ம பாண்டியன் பல்லவன் இவங்க எல்லாருமே பார்த்ததுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. உடனே நிலா கிட்ட என்னம்மா காலையில் நீ வந்து தனியாக பொண்ணு கேட்டுட்டு போன, இப்போ என்னடானா குடும்பத்தவே திரட்டிட்டு வந்திருக்க. இங்கே பாரு, உனக்கு என்ன அவ்வளோ திமுறா? என் பொண்ணு கேட்குதா அந்த குடும்பத்துக்கு? என் பொண்ணு எப்படிப்பட்ட குடும்பத்தில் வாக்கப்பட போகிறா தெரியுமா? அப்படி இருக்கிறப்ப நீங்கள் போயிட்டு என் பொண்ணு கேட்டு வர்றதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. உடனே இங்கே பல்லவனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அண்ணி, அப்போது ஏற்கனவே நீங்கள் வந்து பொண்ணு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பல்லவா, நான் கேட்டேன். ஆனால் இவங்க எதுவுமே அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இப்படி தான் என்னை அசிங்கப்படுத்தினாங்க. இருந்தாலும் சேரன் அண்ணனோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தது. அதனால தான் ஏதாச்சும் பண்ணியாவது கார்த்திகாவை சேரன் அண்ணனை கூட சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போவும் இவங்க இப்படியே பேசுகிறாங்க. கார்த்திகாவோட அப்பா கிட்ட நான் பேசுகிறேன், அவர்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் பல்லவா அப்படின்னு சொல்லவும் வேண்டாம் அண்ணி, தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக அசிங்கப்படுறீங்க? வேண்டவே வேண்டாம், நீங்கள் வாங்க போவோம்
நம்ம அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்ப்போம், நீ அண்ணனோட நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணாக தான் அந்த கடவுள் வந்து அமைச்சு வைப்பார், தயவு செஞ்சு நீங்கள் வந்துடுங்க, நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனும் நம்ம பாண்டியனும் சோழனும் கூட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நிலா இருந்துட்டு பிடிவாதமாக இருக்காங்க. எப்படியாவது கார்த்திகா அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்கள சமாதானம் செஞ்சு சேரனுக்கு கார்த்திகாவை கொடுக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளானோடு தான் வந்திருக்காங்க. அது நடக்குமான்றது டவுட்டு தான். ஆனால் நம்ம நிலா வந்து பேசி புரிய வச்சிடலாம், எப்படியாவது நம்ம நினச்சதை நடத்திடணும். சேரன் அண்ணன் மனசுக்கு ஏற்ற மாதிரி கார்த்திகா மட்டும்தான் இருக்காங்க, கார்த்திகா மட்டும்தான் சேரன் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நடந்துக்க முடியும். சேரன் அண்ணனுக்குமே கார்த்திகாவை தான் பிடிச்சிருக்கு, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி நிலா வந்து யோசிக்கிறாங்க. அதே சமயம் சேரன்னா நம்ம நிலாவுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவருக்கு மனசுக்கு பிடிச்ச அதாவது துணை வந்து அமையணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகா அவங்க அப்பா கிட்டே பேசுகிறாங்க. இங்கே பாருங்க அங்கிள், நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் கார்த்திகா கிட்டே நீங்கள் பார்த்துருக்க மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உங்கள் பொண்ணுக்கு பிடிக்காம ஒரு வாழ்க்கையை அமைச்சு வச்சிங்க அப்படின்னா அவங்க எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? அதை யோசிச்சு பாருங்கள். கார்த்திகாவோட சந்தோஷம் தானே உங்கள் சந்தோஷம், அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சேர்த்துருக்கீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது இப்போ புரியல அப்படின்னாலுமே நீங்கள் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கட்டாயப்படுத்தி பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்க லாஸ்ட்டு வரைக்குமே ஒரு கஷ்டத்தோடையே வாழ்கிற வேண்டியதாகிடும். ஆனால் கார்த்திகா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அது கஷ்டமோ நஷ்டமோ ரொம்பவே சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை பயணம் பண்ணுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே சமயம் கார்த்திகா கிட்டேயும் பேசுங்க. நீங்கள் உடனே முடிவை சொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் மெதுவாக யோசித்து நல்லா ஒரு முடிவு எடுத்து வைங்க. நான் நாளைக்கு வந்து உங்ககிட்ட கேட்குறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து கிளம்புறாங்க. கார்த்திகாவோட அப்பாவுமே யோசிக்கிறாரு. இந்த பொண்ணு சொல்கிறதுலேயும் பாயிண்ட் இருக்குது, சரி பார்ப்போம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு கார்த்திகா வந்து ரூமில் போயிட்டு உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டை மீறியும் நம்மளால் போக முடியல, சேரன் மாமாவையும் மறக்க முடியல. நாளுக்கு நாள் சேரன் மாமாவோட நினப்பு தான் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போவோம்? அப்பா அம்மா சொன்னவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நம்ம காலம் ஃபுல்லாக வாழணுமா? நம்ம தலையில் அப்படி தான் எழுதி வச்சுருக்குமோ? அப்போது சேரன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதா? கடவுளே, சேரன் மாமா கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும், அதுக்கு இந்த வீட்டை எதிர்த்துட்டு நான் போனாலும் சரி, எனக்கு அந்த தைரியத்தை கொடு, மாமா இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ரொம்பவே ஏமாற்றத்தோட நம்ம நிலா, சோழன், பல்லவன், பாண்டியன் 4 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே நடேசன் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன போன விஷயம் நல்லபடியாக முடிஞ்சதா? நல்லா அவமானப்பட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாங்க. உடனே சோழன் வந்து பயங்கர கோவமா, யோ நீ சும்மா இரியா, 4-5 பிள்ளைங்களை பெற்றிருக்க, ஆனால் பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டது, காலாகாலத்துக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்க வைக்க தெரியல. உனக்கெல்லாம் எதுக்கு பிள்ளை, எதுக்காக எங்களை எல்லாரையுமே பெற்ற? இப்படி உன் வயிற்றில் நாங்கள் பிறந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சேரன் அண்ணனுக்கு சொல்லப்போனால் நியாயமாக நீ தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறன்றதை விட சேரன் அண்ணன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நீ தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ பாட்டுக்கு பெற்று விட்டுட்ட, கஷ்டமோ நஷ்டமோன்னு சொல்லிட்டு சேரண்ணன் எங்கள் எல்லாரையுமே கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு. நீ பாட்டுக்கு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்த, கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போய்கிட்டு இருந்த, போயிட்டு ஜாலியாக களி சாப்பிட்டு 4 அடியை வாங்கிட்டு வந்துட்ட. ஆனால் நாங்கள் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஊரில் ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ பொறுப்பாக ஒழுங்காக இருந்திருந்தா, உன் பொண்டாட்டியை உன் கூட வச்சு பொழப்பு நடத்தியிருந்தா இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் எங்களுக்கு வந்திருக்குமாயா? சேரன் அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரியே கார்த்திகாவை கல்யாணம் பண்ணியிருக்க முடியும், ஆனால் அது நடக்காமல் போனதுக்கு காரணமே நீதாயா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பயங்கர சண்டையில் போயிட்டு மாட்டிக்கிறாங்க. இங்கே நடேசன் இருந்துட்டு, என்னடா என்னவே கேள்வி கேட்குறீங்களா? உங்களெல்லாம் நான் பெற்றிருக்கவே கூடாது, ஏன் தான் பெத்தேன்னு இப்போ தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் ஏன் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
இங்கே பாரியா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்த உன்னை மண்டையிலே அடித்து சாகடிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையாக பாட்டை கேட்டுக்கிட்டு சைலண்ட்டாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சோழன் வந்து உள்ளே போயிட்டு உட்காந்துடுறாங்க. பல்லவனுக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ணி, நீங்கள் நினைக்கிற விஷயமெல்லாம் கரெக்டு தான் அண்ணி. சேரன் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அத்தெல்லாம் அதுக்கு விடவே மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு யாருமே பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. நீங்கள் மட்டும்தான் அண்ணி இந்த வீட்டுக்கு வந்து ஒவ்வொன்றத்தான் மாற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. உங்களை போல் யாருக்குமே மனசு வரவே வராது அண்ணி. கார்த்திகாவுக்குமே சேர அண்ணன் கூட சேர்ந்து வாழணுன்றது ஆசை இருக்குது, எனக்கும் தெரியுது. ஓகே தான். ஆனால் அவங்க வீட்டை மீறி கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டாங்க அண்ணி. இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிலாவோ என்னமோ அண்ணனுக்கு எப்படியாவது பேசி முடிச்சிடலாம், அவங்க மனசெல்லாம் மாற்றிடலான்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்களா, எதுவுமே பேசாமல் சண்டை போடுற மாதிரி பேசலை. அவர் யோசிப்பாருன்னு எனக்கு தோணுது. கார்த்திகா கிட்டேயும் பேசுவார்னு தோணுது. அவர் வந்து நல்ல முடிவை சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது. நான் நாளைக்கு போயிட்டு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம், நீ திரும்பவும் நீங்கள் போயிட்டு அவமானப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, அண்ணனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும்ல. அண்ணன் பாவம், உங்கள் எல்லாருக்காகவும் தான் அண்ணன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தில்ல, ஜோதி கூட என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளந்தியே இருக்காரு. வீட்டை பற்றி, தம்பிங்களை பற்றி, வேலை பற்றி, சமையல் பற்றி இது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவரோட வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும், அவர் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றத அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. கார்த்திகா வந்து ரொம்ப நல்லவங்க தான், எனக்குமே தெரியும். சேரன் அண்ணனை பிடிக்குது அவங்களுக்கு. ஏன்னா சேரன் அண்ணனும் கார்த்திகாவும் ஒன்று சேர்ந்தாங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தோணுது. நம்ம வேறு எங்கேயாவது போயிட்டு பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் வந்து சமைக்கிறத பற்றியும் வேலையை பற்றியும் தம்பிங்களை பற்றி வீடை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா எல்லா பொண்ணுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கார்த்திகாவுக்கு சின்ன வயசுலேருந்தே சேரன் அண்ணனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் 2 பேருக்குமே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எப்படியாவது இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். நாளைக்கு நான் அசிங்கப்பட்டாலுமே சரி, கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதனால் நான் நாளைக்கு கண்டிப்பாக போயிட்டு கார்த்திகா அவங்க அப்பா கிட்டே பேச தான் போகிறேன். என்ன முடிவு எடுத்திருக்காரு, என்ன யோசிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. சேரனுக்காக நிலா வந்து இவ்வளோ வந்து முயற்சி எடுக்கிறாங்க, எவ்வளவோ அசிங்கப்பட்டாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்காம எப்படியாவது அண்ணனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு எண்ணம் அப்பாவுக்கு இருக்கா? அவர் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு பிரியாணி, சிக்கன் 65, குடி, பீடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காரு. பசங்களுக்கு கல்யாணம் ஆகலையே, நான் அவங்களோட வாழ்க்கை எப்படி போகுமோன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாரு. இவரெல்லாம் ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நிலாவுக்கு பயங்கர யோசனையாகவே இருக்குது. எப்படியாவது இந்த காரியத்தை நம்ம கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எல்லாருமே டல்லாகவே இருக்காங்க. அப்போ தான் நம்ம சேரன் வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. எல்லார் முகத்தையுமே பார்க்குறாங்க. என்னப்பா, உங்கள் ஒருத்தர் முகம் கூட சரியாகவே இல்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பல்லவன் இருந்துட்டு சொல்ல வராங்க. உடனே நிலாவோ இல்லை பல்லவா வேண்டாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே சைகை பண்ணுறாங்க. அதனால சைலண்ட் ஆகிடுறாங்க நம்ம பல்லவன். என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சைலண்ட்டாகவே இருக்கீங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அந்த ஜோதி இருக்காங்கல்ல அவங்க நேற்று கால் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி தான் கால் பண்ணி இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஜோதி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்கண்ணே, ஜோதியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே சேரனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படி ஒரு மாதிரி துள்ளி குதிக்கிறாங்க. முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது எல்லாத்தையுமே நம்ம பாண்டியன், பல்லவன், நம்ம சோழன், நிலா இவங்க எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. என்னென்ன பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு, நீங்கள் என்னடானா கொஞ்சம் கூட வருத்தமே படாமல் கேஷுவலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இதில் நான் சொல்கிறதுக்கு என்னடா இருக்குது பல்லவா, அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கல, அதுக்கு கட்டாயப்படுத்தியா கல்யாணம் பண்ண முடியும்? கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமாடா? சரி விடுடா, அந்த பொண்ணுக்கு பிடிக்கலனா இருந்துட்டு போகுது, நான் கல்யாணமே பண்ணிக்காமல் லாஸ்ட் வரையும் உங்கள் கூடவே இருந்துடுறேன், சரியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க,
நம்ம எல்லாருக்குமே கல்யாணம் நடந்து நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பொம்பளை பிள்ளைங்களா பிறக்கணுன்றது என்னுடைய ஆசை. அது எப்படின்னா நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் நல்லாவானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, டே பல்லவா என்னடா அப்படின்னு சொல்லுவோம். உடனே பல்லவனுக்கு வெக்கம் வந்துடுது. ஆமாம், இதை நான் நிறைவேற்றியே ஆகணும். எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கணும், 4 பேருக்குமே பொம்பளை பிள்ளைங்களா பிறக்கணும், இந்த வீடு நிறைய பொம்பளை பிள்ளைங்களே இருக்கணும். எனக்கு அதுக்கு தான் நீ ஆசையே. அந்த மாதிரி நடக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. இந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் இந்த வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களே தங்கவே மாட்டாங்கன்ட்டுலாம் என்னென்னலாம் பேசினாங்க. இப்போது நீங்கள் இருக்கீங்க, நாளைக்கு நிறைய குட்டி பாப்பாங்கெல்லாம் இருக்கணும். அப்போ தானே இந்த ஊர்க்காரங்க மெச்சுக்கிற மாதிரி நம்ம வாழ முடியும். அவங்கெல்லாம் மூக்கு மேலே விரல் வைக்கணும். அந்த அளவுக்கு இந்த வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களாம் நிறைஞ்சு இருக்கணும். அப்போது இந்த வீட்டில், அதாவது இந்த வீடே மாறி இருக்கோம். நம்ம இந்த வீட்டை வேறு மாதிரி பெயிண்ட் அடித்து அழகாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ரொம்பவே ஆசையாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேரனுக்கு பயங்கர சந்தோஷம். மனசுக்குள்ளே வந்து அவங்களுக்கு கார்த்திகா ஞாபகமாக தான் இருக்குது. எப்படியும் கார்த்திகா நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா கார்த்திகாவுக்கு தான் நிச்சயம் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு வாரத்துலேயும் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். அப்புறம் எப்படி எனக்கு கல்யாணம் நடக்கும்? கார்த்திகாவை தவிர என் மனசு ஃபுல்லாக வேறு யாருமே இல்லை. வேறு யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப கார்த்திகாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கார்த்திகா நினப்புலேயே நான் பாட்டுக்கு வாழ்ந்துருவேன்ற மாதிரி சேரன் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சி கார்த்திகாவை நினச்சியுமே சிரிக்கிறாங்க. நிலா இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே பொண்ணு உங்களை வேண்டான்னுருச்சு, அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு சிரிக்கக்கூடாதுன்னு நீங்கள் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்காகம்மா கவலைப்படணும், எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு கிச்சனில் வேலை பார்க்குறாங்க. ஏப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் டீ கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கேட்குறாங்க. அண்ணே டீ குடிக்கிற மூடே இல்லைண்ணே, நானே ரொம்ப கடுப்பில் இருக்கேண்ணே, பொண்ணுங்க வேணான்னுருச்சு, எப்படியாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா நிலா, அந்த வேலையை விட்டுட்டு நீ வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருப்பா, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. இந்த வீட்டுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே அது அமைஞ்சாலும் கடவுளாக பார்த்து அதை நிறுத்தி விட்டுருவார். ஏன்னா இந்த வீட்டோட ராசியே அதுதானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன நீங்களும் அப்படியே பேசுகிறீங்க? ஊரில் உள்ளவங்க தான் கண்டபடி பேசுகிறாங்க. நான் ஒரு பொண்ணு தானே, நான் என்ன ஆம்பளையா? இந்த வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் வந்து சிரிக்கிறாங்க. அண்ணி நீங்கள் ஆம்பளை பிள்ளையாக இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு, டே பல்லவா உனக்கு கொழுப்பு அதிகமாகிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது நம்ம சேரன் வந்து சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சதுமே நம்ம நிலா வந்து வாசல் தெளித்து கோலம் போடுறாங்க. கூடவே பல்லவனுமே இருக்காங்க. பல்லவா இன்னைக்கு நீ கோலம் போட்டிருக்கலாம், ஏன்னா உனக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி எனக்கெல்லாம் சூப்பராக கோலம் போட வரோம், போதும் நீங்கள் ஒரு நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு மாற்றி கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி பல்லவா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு கார்த்திகா அவங்க அப்பா கிட்ட என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி வேண்டாம், நீ தேவையில்லாமல் நீங்கள் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். பல்லவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கார்த்திகா கிட்ட அவங்க அப்பா பேசியிருப்பாங்க. கார்த்திகாவுமே சேரனை தான் பிடிச்சிருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. எங்கள் கார்த்திகாவுக்கு அப்பாவுக்கு வந்து பயங்கர யோசனையாக இருக்குது. நாம் பார்த்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிள்ளை வசதியாக வாழும், ஆனால் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா தானே அவளுமே சந்தோஷமாக இருக்குவான்ற மாதிரி அவங்க அப்பாவுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தெளிவாக என்ன முடிவு எடுக்கணுன்றதே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா கார்த்திகாவுக்கு நிச்சயம் நடந்துகிட்ருக்கு, அதனால தான் யோசிக்கிறாரு. அப்போ தான் நிலா வந்து முன்னாடி நிற்கிறாங்க. நிலா வந்து கார்த்திகா அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, என்னங்க முடிவு எடுத்தீங்க? உடனே கார்த்திகா அவங்க அப்பா இருந்துட்டு, கார்த்திகா கிட்ட பேசின வரைக்குமே சேரன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழுவேன், நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, என்ன தான் வசதியாக இருந்தாலும் எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது, சேரன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் தான் எனக்கு வாழ்க்கையே பூர்த்தி அடைந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி கார்த்திகா சொன்னாம்மா. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. இவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாமே கார்த்திகா சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான். பணக்கார வாழ்க்கை, பணக்கார சம்மந்தத்தை தான் நான் சம்மந்தம் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்கிறா.
அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அங்கிள், பணம் வந்து எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்க மாப்பிள்ளை ஒரு நாளைக்கு ஏழையாக கூட மாறலாம். இன்றைக்கி இருக்கிற சேர அண்ணன் நாளைக்கு பணக்காரனாக கூட மாறலான்னு அங்கே எப்போ எது வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மாப்பிள்ளை வந்து ரொம்ப நல்லவராக இருக்கணும். உங்கள் பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பாங்களா, அதுதாங்க முக்கியமே. உங்கள் பொண்ணுக்கு முக்கியமாக என்ன பிடிச்சிருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்த்திகாவுக்கு சேரன் அண்ணனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுருங்க. பிரிச்சிடாதீங்க. பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாதுன்ற மாதிரி நிலா வந்து நிறையவே எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு, சரிம்மா நீ சொல்கிறதுக்கே நான் ஓகே சொல்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அங்கிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி தான் அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. சேரன் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, தம்பிங்களை பிரிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் இது வந்து நடக்கவே நடக்காது. கல்யாணம் பண்ணாமல் கூட சேரன் இருந்துரும். இவங்க போடுற கண்டிஷனுக்கு ஒத்துப்பாரான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க அப்பா இருந்துட்டு, சொல்லுமா இதுக்கு சம்மதிப்பாரா சேரன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நடக்கும், சேரன் வந்து தம்பிங்களை பிரிஞ்சு வருவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.